தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. போகி பண்டிகையை முன்னிட்டு பழைய பொருட்களை எரித்ததால் சென்னையில் புகைமூட்டம் சூழ்ந்தது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெர்ரி. அவரிடம் கேட்கலாம். ஜெர்ரி, வணக்கம். கள தகவல்கள் என்ன? அகிலா, வணக்கம். நாம் திரையில் பார்த்து கொண்டிருப்பது ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லை, நம்ம சென்னையில் தான் இருக்கிறோம். காலையிலிருந்து சென்னையே பனி மூட்டத்தால் மூழ்கி இருக்கிறது. அதாவது அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பழையன கழிதலும் புதிதென புகுதலும் அப்படிங்கிற ஒரு முறையில் போகி பண்டிகையை கொண்டாடிட்டு வந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாமும் பொங்கலுக்குனுடைய கொண்டாட்டத்தின் முன்னோட்டமாக போகி பண்டிகையை கொண்டாடிட்டு வரோம். அதாவது அந்த காலத்தில் பழைய பொருட்களை எரித்தாலும் கூட அது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை தான் எரித்தாங்க. அதனால் சுற்றுச்சூழலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய மக்கள் செயற்கையால் தயாரிக்கப்பட்ட ரப்பர் சென்னையே புகை மூட்டத்துல மூழ்கி இருக்கிறது. ஒரு புறம் பனி மூட்டம், மறுபுறம் புகை மூட்டம் என சென்னை மூழ்கி இருக்கிறதால வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்குறதுல கடுமையான சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம திரையில பார்க்கும்பொழுது கூட முகப்பு விளக்குகளை எரிய வச்சுட்டு தான் வாகனத்தை இயக்கிக்கிட்டு வராங்க. அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சசிகுமார் நமக்கு காண்பித்து கொண்டு வருகிறார். இந்த தற்போதைய சூழல்ல ஒவ்வொரு ஆண்டு நம் போகி பண்டிகை கொண்டாடும் போதும் அரசும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் நம்மள எச்சரிச்சுக்கிட்டே தான் வராங்க. அதாவது செயற்கை பொருட்களை எரிக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனாலும் கூட இன்னும் பல்வேறு இடங்கள்ல உற்சாகத்துல கையில் கிடைப்பதெல்லாம் நம்ம கொளுத்திக்கிட்டு வரும். அதனால சுற்றுச்சூழலும் ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்பட்டு தான் வருது. போகி பண்டிகையின் போது சென்னை மாநகராட்சி சுற்றுச்சூழல் காற்று தரத்தின கண்காணிக்கை செய்யும் பொருட்டு வாரியம் போகி பண்டிகையினுடைய முந்தைய நாள் மற்றும் போகி பண்டிகை நாளிலும் 15 இடங்கள்ல 24 மணி நேரமும் காற்றின் தரத்தை கண்காணிக்க காற்று மாதிரி சேகரிப்பு ஆய்வு செய்துட்டு வராங்க. மேலும் காற்றினுடைய தர அளவு வாரிய இணையதளத்திலையும் வெளியிட்டு வராங்க. இந்த சூழல்ல தான் சென்னையை ஊட்டி கொடைக்கானல் போல காட்சியளிக்கிறது. ஒரு புறம் புகைமூட்டம், ஒரு புறம் பனிமூட்டம் என சென்னையே பனிமூட்டத்துல மூழ்கி இருக்கிறது. வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. பொதுவா சினிமாக்கள்ல சொல்ற மாதிரி தூரத்துல யாரும் மஞ்சள் கொடி கட்டிட்டு வர மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு வசனங்கள் இருக்கும். அந்த மாதிரி வாகன ஓட்டிகள் அசால்ட்டா இருக்காம அது வாகனங்களா கூட இருக்கலாம். எனவே பாதுகாப்பான முறையில பயணம் செய்வதற்கும் ஒவ்வொரு ஆண்டுகளும் மாநகராட்சி எச்சரிச்சுட்டு தான் வராங்க. எனவே போகி பண்டிகை தமிழகம் முழுவதும் கோலாகலமா கொண்டாடிட்டு வர மாதிரி சென்னையிலும் கோலாகலமா கொண்டாடிட்டு வராங்க. அதனுடைய எதிரொலியாகத்தான் சென்னையே புகை மூட்டத்துல மூழ்கி இருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி ஜெர்ரி. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.